ஹலோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 300 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மைக்கா சீட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டபுள் சைடு மைக்கா சீட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு 300 முட்டைக்கு உள்ளது. ஓகேங்களா, வாங்க அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 300 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். ஓகேங்களா, நீங்கள் பேட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அட்டன் டைமையும் 300 முட்டை வச்சு கூட நீங்கள் ஹேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் உள்ள கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தார், அவருக்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க டபுள் சைடு மைக்கில் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நம்ம டபுள் சைடு மைக்கை ஒட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அது மாதிரி கார்னர்லாம் பார்த்திங்கன்னா பீடிங் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கார்னர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கார்னர்லாம் பீடிங் கவர் பண்ணி நம்ம நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொத்த கண்ட்ரோலருக்கும் ஒயர் கனெக்ஷன் ஃபுல்லாக இந்த கேபினெட் பாக்ஸ்லேயே நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸில் எம்சிபி பிரேக்கரு நம்ம கொடுத்துருக்கோம் ஹேவல்ஸில். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம XM18 கண்ட்ரோலரு நம்ம ஹெவியாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சப்போஸ் எதுனா ப்ராப்ளம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஜாக்கை மட்டும் கழட்டி விட்டிங்கன்னா அந்த மொத்த கேபினட்டையும் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பவுல் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி செட்டப் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் வாட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போகிற மாதிரி செட்டப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பைப் கனெக்ஷனில் இந்த டேங்கில் மட்டும் நீங்கள் தள்ளி ஃபில் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்பப்போ தண்ணி தேவையோ அப்பப்போ எடுத்து உங்களுக்கு தண்ணியை வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா, இப்போ நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ளே நம்ம மைக்கா சீட்டு கவர் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ளைவுட் மைக்கா சீட்டு சேஃப்டியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம அலுமினியம் பீடிங் அடித்து கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 2 சைடுமே மைக்கா. ஓகேங்களா, இன்சைடும் மைக்கா தான், அவுட் சைடும் மைக்கில் நம்ம கவர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெயிண்டட் பாடிலையும் இருக்குது. இது மாதிரி நார்மல் ப்ளைவுட்லேயும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இது ஈரோட்டில் உள்ள கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது 200 முட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக். இது இன்றைக்கி கொரியர் போட்டுருவோம். இந்த மிஷினும் இன்றைக்கி டிஸ்பேட்ச் தான். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 முட்டைக்குள்ளே ட்ரே வந்துடும். உங்களுக்கு மொத்தம் இதில் 306 முட்டை வைக்கலாம். காடை முட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 855 முட்டை காடை முட்டை வைக்கிற மாதிரி உள்ள மிஷினு. அதுமாதிரி நீங்கள் வாத்து, வான்கோழி, கினிக்கோழி எல்லா முட்டையும் நீங்கள் வச்சுக்கலாம். வாத்துக்கு கோழிக்கு மட்டும் இந்த ட்ரே, சப்போஸ் நீங்கள் காடைனா ட்ரே மட்டும் மாறும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 300 முட்டையும் அட்டன் டைம்லையும் நீங்கள் வச்சு ஹேட்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நான் அட்டன் டைம்லேயும் 300 முட்டை வைப்பேன், அட்டன் டைம்லையும் நான் ஹேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 3 ஹேட்சிங் ட்ரே வந்துடும். ஓகேங்களா, அந்த ஒயிட் கலர் ட்ரேயில் உள்ள தான் ஹேட்சிங் ட்ரே. நீங்கள் அதில் ஒரு 100 முட்டை வச்சுக்கலாம். அது மாதிரி மொத்தம் 3 ட்ரே வரும். அட்டன் டைமில் நீங்கள் 300 முட்டை மேலே ஏற்றிட்டு 21 டேஸ் மொத்தமாக நீங்கள் 18 நாள் வரைக்கும் நீங்கள் மேலே வச்சுட்டு கடைசி 3 நாள் கீழே வச்சு நீங்கள் ஹேட்ச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாரம் எனக்கு ஒரு 100 முட்டை தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பேட்சாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 முட்டை கிடைக்குது, 2வது ஒரு 100 முட்டை கிடைக்குது அப்படின்னா பேட்சாக டேட் மட்டும் நோட் பண்ணிட்டு 18 நாள் வரைக்கும் அந்த ரொட்டேஷனில் இருக்கணும். 18 நாளைக்கு அப்புறம் நீங்கள் கீழே இறக்கி வச்சிடணும். ஓகேங்களா, 18 டேஸ் வரைக்கும் தான் மேலே ரொட்டேஷனில் இருக்கணும். அது மாதிரி காடைக்குனா 15 நாள் வரைக்கும் மேலே, வாத்துக்குனா 25 நாள் வரைக்கும் மேலே, மொத்தம் 28 நாள் வாத்துக்கு. கடைசி 3 நாள் எந்த முட்டையாக இருந்தாலும் கடைசி 3 நாள் கீழே ஹேட்சிங்க்கு வச்சிடணும். அது மாதிரி வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரு நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செயின் டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். செயின் டைப்பு வித்து லிமிட் சுவிட்சு கனெக்ஷனோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ டோர் ஓப்பன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு அலாரம் அடிச்சிட்ருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் கலட்டி நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரிமூவபிள் டைப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எல்லா ட்ரேயுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது மாதிரி ட்ரேயை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரே நீங்கள் ரிமூவபிள் தான். சப்போஸ் நீங்கள் காடை முட்டை வைக்கிறேன்னா அந்த ட்ரேயும் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கரெக்டி நீங்கள் வாஷ் பண்ணுறனாலும் இந்த ஹேச்சிங் ட்ரையை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா ஈரப்பதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ட் மேக்கரு கனெக்ஷனை நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்பப்போ ஈரப்பதம் குறையுதோ அப்பப்போலாம் உங்களுக்கு தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணும். அது மாதிரி ஃப்ளோட்டு கொடுத்து தண்ணி இந்த லெவலில் மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்டு உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆய் மாதிரி போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு மிஸ்ட்டு பாக்கு மாதிரி இதாகி உங்களுக்கு ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஏசி ஃபேனு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஹீட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா நீங்கள் பல்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்காண்டி நான் பல்ப் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பல்ப் போட தேவையில்லை. சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் ஆனால் மட்டும் நீங்கள் பல்ப் போட்டுக்கலாம். பல்ப் போட்டு ஹீட் ஆகிக்கும். ஓகேங்களா? அதனால் 2 டைப்பாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஹீட்ரு ப்ராப்ளம் ஆனால் நீங்கள் பல்ப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அலுமினியம் தான். உங்களுக்கு துருப்பிடிக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. எல்லாமே ஃபுல்லாக அலுமினியத்திலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பீடிங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக அலுமினியத்திலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி ரொட்டேஷன் ஆகுறன்ற காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பேக் சைடு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டில்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்மூத்தாக எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக 45 டிகிரி உங்களுக்கு டில்ட் ஆகும். உங்களுக்கு மோட்டர் ரன்னிங் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் சைடு இப்போ சாஞ்சிக்கிட்டு இருக்குது, டில்ட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு பேக் சைடு 45 டிகிரி, ஃப்ரண்ட் சைடு 45 டிகிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு முட்டையை மட்டும் வச்சு விட்டு மேலே டேங்க்கில் மட்டும் வாட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபங்க்ஷனுமே அதுவே நடந்துக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் உங்களுக்கு டில்ட் ஆகிக்கும். 1 மணி நேரத்துக்கு பேக் சைடும் 1 மணி நேரத்துக்கு கழிச்சு ஃப்ரண்ட் சைடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் கண்டி நம்ம எல் கிளாம்பை கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஓவர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் டச் ஆகி உங்களுக்கு வெயிட் லோடு தாங்குற மாதிரி இந்த எல் கிளாம்பு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு இப்போ டில்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் மோட்டர் இப்போ டில்ட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக அந்த சுவிட்சில் டச் ஆனோடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிக்கும் மோட்ரு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இது மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகிக்கும். அது மாதிரி ஓவர் ஹீட் ஆனால் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனு டாப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபேன் எப்போ ஓடுனா உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்ட் பண்ணிடும். அதுக்கு தான் இந்த ஹோல்ஸு நம்ம அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். அந்த ஃபேனு உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு செயின் மூவ்மெண்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இப்போ செயின் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பேக் சைடே டில்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இப்போ நான் டைம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொட்டேஷன் எப்படி ஆகுது அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக இந்த சுவிட்சில் டச் ஆனோனையும் போல்ட்டு உங்களுக்கு 45 டிகிரி அந்த டைப்பில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஆகிடுது. அவ்வளோதான். உங்களுக்கு டச் ஆகிடுச்சு. அது மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஓகே கைஸ், உங்களுக்கு யாருக்கு இங்கே பட்டர் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட 30 முட்டையிலேருந்து 5000 முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பட்டர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட வாங்கலாட்டியும் நீங்கள் அதர் பிராண்டு கம்பெனி மிஷின் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேச்சிங் ரிசல்ட் சரியில்லைன்னா நம்ம அதையும் நம்ம மெத்தடுக்கு மாற்றி கொடுத்து உங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை நம்ம இப்போ பேக் பண்ணிட்டு உங்களுக்கு இதே எஸ்டி கொரியரில் போகிற வீடியோவும் இதோட அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் எப்படி கொரியர் போடுவீங்க, எப்படி பேக் பண்ணுவீங்கன்றத நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் அந்த வீடியோவும் இதிலே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிஷினை இப்போ பேக் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எஸ்டி கொரியரில் கொண்டு போய்ட்டு நம்ம எப்போதும் போல் தான் அனுப்பி வைக்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா 200 மூட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஈரோடுக்கு போகுது. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இது பெயிண்டட் பாடி, இது பார்த்திங்கன்னா லேமினேட் பாடி. இப்போ வீடியோவில் பார்த்தது தான். இது பார்த்திங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனத்துக்கு அனுப்பி வைக்க போகிறோம். இது மாதிரி தான் சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். உனக்கு டேமேஜ் அது மாதிரிலாம் இருக்காது. ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி வச்சுருவோம். எஸ்டி கொரியரில் தான் டெம்போவில் ஏற்றிட்டு போய்ட்டு நம்ம கொரியர் ஆஃபீஸில் புக் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி நீங்கள் ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவோம், அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் கொண்டு வந்தாச்சு. அது மாதிரி அட்ரஸ் எல்லாமே தெளிவாக எழுதி விட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம். வெயிட் போட்டு செக் பண்ணி நம்ம கொரியர் வேணால் ஏற்றி விட்டுருவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.